10th standard mathematics chapter 2 exercise 2.2 question number 5. If p1 power x1 times p2 power x2 times p3 power x power 3 times p4 power x power 4 equal to 1,13,400, where p1 p2 p3 p4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers, find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த p1 x1லாம் என்னவாக இருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. p1 x1 p2 x2 அதுக்கப்புறம் p3 x3 அண்ட் லாஸ்ட்டாக p4 x4 இதோடைய வேல்யூஸ் எல்லாம் என்னவாக இருக்குன்னு உள்ளதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் நீங்கள் ப்ரைம் பேட்டிசேஷன் எடுக்கணும். ஸோ அகைன் 1 ப்ரைம் பேட்டிசேஷன் எடுக்க போகிறேன். ஸோ ப்ரைம் பேட்டிசேஷன் இது லாஸ்ட்டில் 0ல் முடியுது. ஸோ 2 போடலாம் அல்லது 10 போடலாம். ஸோ 10 போடுறது நான் 2 ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன்னா ப்ரைம்ஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ரைம்ஸில் தான் பண்ணணும். ஸோ ப்ரைம்ஸ்லேயே பண்ணுவோம். ஸோ அதை 11 எடுத்துக்கோங்க. 11 எடுத்திங்கன்னா 5 2s are 10, 1 பேலன்ஸ் இருக்கும். அது கூட சேர்த்திங்கன்னா 13. ஸோ 6 2s are 12, 13 ஆனதில்ல. ஸோ 6 2s are 12. ஸோ 1 பேலன்ஸ் இருக்கும். இது கூட சேர்த்திங்கன்னா அது வந்து 14. ஸோ 7 0 0 0 0 அப்படி கீழே இருக்கேன். மறுபடியும் 2 போடுங்க. இந்த 5 எடுப்பீங்கன்னா 2 2s are 4, 1 பேலன்ஸ் இருக்கும். இந்த 1 பேலன்ஸ் கூட சேர்த்திங்கன்னா 16. ஸோ 8 வரும். இப்போ வந்து 7 இருக்கா, 7 3, இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது. இது கூட சேர்த்திங்கன்னா 10. ஸோ 5 0. மறுபடியும் 2 போடுங்க. ஸோ 2 போட்டிங்கன்னா வந்து 2 எடுப்பீங்க. ஸோ 1, அப்புறம் அந்த 8 எடுப்பீங்க. 8 எடுத்திங்கன்னா 4 2s are 8. அடுத்து அந்த 3 எடுத்திங்கன்னா 1 போடுவீங்க. 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது கூட சேர்த்திங்கன்னா 15. ஸோ 15 நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 2s are 14. அதுக்கப்புறம் 1 பேலன்ஸ் இது கூட சேர்த்திங்கன்னா அது வந்து 5 2s are 10 இல்லை. சொன்னால இப்போ 5th நம்பர் போடுங்க. 5 என்ற நம்பர் போட்டிங்கன்னா இந்த மொத்தமாக எடுக்கணும் 14. ஏன்னா 1 எடுக்க முடியும். ஸோ 14 எடுத்திங்கன்னா 2 5s are 10, மொத்தம் இருக்க பேலன்ஸு 4. ஸோ அது கூட சேர்த்திங்கன்னா 41 இருக்கும் இந்த நம்பர். இந்த 1 கூட 4 சேர்த்திங்கன்னா 41. ஜஸ்ட்டு சும்மா சேர்க்கணும். அப்படி சேர்க்கு தான். இப்போ 41. ஸோ 41 ஆச்சுன்னா 8 2s are 8 5s are 40, 1 பேலன்ஸ் இருக்குது. இது கூட சேர்த்திங்கன்னா 3 5s are 15, 2 பேலன்ஸ். இது கூட சேர்த்திங்கன்னா இது 5 ஆயிரும். மறுபடியும் இதை 5 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 5 டிவைட் பண்ணிங்கன்னா 28 மொத்தமாக எடுக்கணும். ஸோ 28னா 5 அப்படி போட்டுக்கோங்க. இங்கே இருக்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்கும். ஸோ 3 இது கூட சேர்த்திங்கன்னா 33 மாறிடும். ஸோ 33 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ 6 போட்டுக்கோங்க. 6 போட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த 3 பேலன்ஸ் இருக்குது. அது கூட சேர்த்திங்கன்னா இது 7. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகும் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு எழுதுறேன். நீங்கள் கீழே எழுதணும். 5 + 7 12, 12 + 6 18. யா டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு 3 படி இது 3 நம்பர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகும். ஸோ ஏன்னா 18 வருது. சாரி 18 வருது. ஸோ 18 3 டிவைட் ஆகும். ஸோ இந்த மொத்த நம்பர் 3 டிவைட் பண்ணலாம். நீங்கள் 3 டிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ 5 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 3 is 3, 2 பேலன்ஸ் இருக்குது. அது கூட சேர்த்திங்கன்னா 26. 26னா 8 3s are 24, 2 பேலன்ஸ் இருக்குது. அது கூட சேர்த்திங்கன்னா 27. ஸோ அப்போ 9 3s are 27. மறுபடியும் 3 போடலாமல் செக் பண்ணலாம். 1 + 8 9, 9 + 18. ஸோ ஓகே அகைன் 3 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 18னா நம்மளுக்கு என்னது 6 3s are 18. மறுபடியும் என்னதுங்க 3 63 வருது. மறுபடியும் 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா இது 21 ஆயிரும். இது 2 வரும், அது 1 வரும். அடுத்தது இது வந்து 3 போடுங்க. 7னா 7 மட்டும் போடுங்க 1. ஸோ அப்போ 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் அசெண்டிங் ஆர்டர் வேறு கொடுத்துருங்க. ப்ரைம்ஸையும் அசெண்டிங் ஆர்டர். அப்போ p1 இந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் அசெண்டிங் ஆர்டரில் ப்ரைம்ஸ் எல்லாம் எழுதுங்க. 2 பவரை போடாதீங்க. ஜஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் மட்டும் எழுதுங்க. 4 ப்ரைம் தானே வந்திருக்கு. 1 2 வந்திருக்கு, இங்கே 5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு அண்ட் 7 வந்திருக்கு. 7 ஒரு தடவை வந்தாலும் அது கணக்கில் எடுக்கணும். ஸோ 2 3 5 7 அசெண்டிங் ஆர்டரில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எந்தெந்த நம்பர் எத்தனை தடவை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2 எத்தனை தடவை இருக்குது, இங்கே எந்த பாருங்கள் 1 2 3 டைம்ஸ் இருக்குது. 2 மட்டுமே 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா இங்கே 3 போட்டுக்கோங்க. 3 பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை இருக்குது, 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அண்ட் 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்குது. நான் ஒன்று 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. அண்ட் 7 பார்த்தீங்கன்னா 1 டைம். ஸோ அப்போ இது மூலமாக நீங்கள் p1 வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். p1 வேல்யூ 2, p3 வேல்யூ வந்து 3, சாரி p2 வேல்யூ வந்து 3. அதாவது ஃபஸ்ட்டுக்கு p1 இதுக்கு வரும், p2 வந்து இதுக்கு, p3 இதுக்கு அண்ட் p4 வந்து இதுக்கு. ஸோ அப்படி p3 வந்து 5 அண்ட் p4 பார்த்தீங்கன்னா 7. இப்போ x1 மேலே பவரில் என்ன வந்திருக்கு, p1க்கு தலையில் x1 இருக்குது. ஸோ இங்கே 2க்கு தலையில் தான் பார்க்கணும். 2க்கு தலையில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ x1 வேல்யூ 3. ஸோ x2க்கு பார்த்தீங்கன்னா p2க்கு மேலே பார்க்கணும் x2. ஸோ 3க்கு தலையில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ அது வரும்.
H3 பார்த்தீங்கன்னா அதே போல் அடுத்து P3 இங்கே H3 அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆம் நம்பர் 5க்கு தலைக்கு மேலே 2 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து H4 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு நம்பர். ஸோ அதுக்கு இந்த இதை போடணும். ஸோ 7க்கு தலையிலுக்கு 1. ஸோ அவங்க கேட்டிருந்த எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க எது வேல்யூ கேட்டிருந்தாங்க? P1 P2 P3 P4 H1 H2 H3 H4 ஓட வேல்யூஸ் தான் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது 1. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.